ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை அனதர் ஷார்ட்ஸ். ஸோ நம்ம வரக்கூடிய 2026 நம்ம டிஎன்பிசியோட நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம மூவ் ஆன் ஆக போகிறோம். ஸோ அதுக்கான சிலபஸ் நம்ம என்னென்ன படிக்கிறோம் முன்னாடி எஸ்டிமேட் பண்ணியாச்சு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ நம்ம இந்த 2026 நம்ம எப்படி கொஞ்சம் பிளான்டு ஷெட்யூலாக மூவ் பண்ண போகிறோன்ற ஒரு அவுட்லைன் ஆஃப் த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் நமக்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23/6/26 வருது. பட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பர் ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். நமக்கு ஆக்சுவலாக என்ன ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த 90 டேஸை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்துடலாம். ஸோ 6/9/26 நமக்கு குரூப் 1 வருது. அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வருதுன்னா level 8 அப்போ நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு டைமிங் வச்சு நமக்கு குறிப்பிட்ட டைம் 25/10 அப்போ நமக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நம்ம எழுத போகிறோம். அதுக்கப்புறம் குரூப் 4 எல்லா மோஸ்ட் அவைட்டட் எக்ஸாம் இன் தமிழ்நாடு. ஸோ குரூப் 4 6/10 அப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அண்ட் ஆஃப்டர் தட் நமக்கு 20/12/26 இந்த அடுத்த வருஷம் இயர் எண்டில் நமக்கு குரூப் 4 நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த குரூப் 4 நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இந்த குரூப் 1 நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இந்த குரூப் 2 எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் இந்த லேகிங்க்கு நான் நடுவில் எப்படி சரி நான் எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் படித்து ஒரு ட்ரீம் சர்வீஸை நான் கேட்சப் பண்ண போகிறேன்ற ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாத்தையும் இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி, ஃபஸ்ட்டு எசிடேட் ஆகாதீங்க. சிலபஸ் ப்ரீவியஸ் கொஷின் நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் வைஸை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லேக் ஆகி நின்றுட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் அவுட் ஆஃப் த ஃபீல்டு. ஓகேவா, நீங்கள் ஒரு இடத்துல லேக் ஆகவே கூடாது, ரைட்டா. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ஒரு விமர்சனங்களோ ஒரு அவமானங்களோ ஒரு கேள்விகளோ நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு பதிலடியாக நீங்கள் ஒரு வெற்றியை நீங்கள் யாருக்காவது ஒரு கிஃப்டாக நீங்கள் கொடுக்க நீங்கள் ஒரு வெயிட்டிங்கான ஒரு பர்சனில் இருந்தால் ஸோ நீங்கள் இப்போவே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களால் முடியாதுன்னு நீங்களே சொன்னாலும் நம்பக்கூடாது, சரிங்களா. போட்டித் தேர்வோட மைண்ட் செட் தான். உங்களால் இந்த கொஸ்டின் எழுத முடியாது நீங்களே சொன்னாலுமே உங்களோட மைண்ட் அதை நம்பக்கூடாது, ரைட். So thank you all and all the best for your upcoming exam. Thank you.